இந்த வாரம் கன்னடா சைடு ஒதுங்கிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்னட படத்துல வந்து கேஜிஎஃப் மாதிரி பல பெரிய படங்கள் வரும். அதே மாதிரி அங்க இருக்கிற பல ஹீரோக்கள் படம் வரும். அதுல பல டப்பா படங்கள் தான் வரும், தமிழ் படங்கள் மாதிரியே. ஆனா வந்து இந்த சின்ன பட்ஜெட் படம்னு கன்னடத்துல சிலது வரும். அது வந்து பயங்கரமா வந்து கண்ட்ரியே வந்து ஒரு மாதிரி ஒரு திரும்பி பார்க்க வச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு படம், அது வந்து நேஷனல் அவார்டு வின்னிங் படம், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி படம் வேற எந்த லாங்குவேஜ் நான் பார்த்ததுல. மேட்னஸ் டு தி கோரா இருக்கும் அந்த படம். அந்த படம் வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து காந்தாரா வந்துச்சு. காந்தாரா முதல்ல வந்து சின்ன படமா தான் வந்துச்சு, யாருமே இல்ல, ஒரு ஷோ தான் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூர்ல. அது வந்து அதுக்கப்புறம் தான் பயங்கர ஹிட் அடிச்சது. அந்த மாதிரி வரிசையில இந்த படம் தான் இந்த சூப் ஃப்ரம் ஷோ, அதாவது சுலக்ஷனா ஃப்ரம் சோமேஸ்வரா. இதான் வந்து அந்த படத்தோட கதை என்னன்னா வந்து ஒரு உடுப்பி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க வந்து எல்லா கிராமத்தாங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஜாலியா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த ஏரியால ஒரு திகில் நடக்குது. அதாவது ஒரு பேய் வந்து ஒருத்தங்க உடம்புல பூந்துருச்சு. அந்த பேயோட பேரு சுலக்ஷனான்னு சொல்லி தெரிய வருது. அப்போ சாமியார் வந்து பேய் ஓட்டுற வராரு. அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி சுலக்ஷனாங்கிற ஒரு பேய் வந்து சோமேஸ்வரில வந்து இங்க ஒரு நாள் ப்ராசஸ் ஆயிருக்கு, அதை வந்து ஓட்டணும்னா அந்த சுலக்ஷனாவோட சொந்தக்காரங்க யாராச்சும் தான் கூட்டான்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க அங்க போய் தேடினாங்களா, சுலக்ஷனாவோட பொண்ணு கிடைச்சதா, இதுதான் மீதி கதை. இவங்க உடம்புல இருந்த பேய் போச்சா, அது உண்மையா பொய்யா, இதுதான் மீதி கதை. ஒரு அரை மணி நேரம் ஸ்டார்டிங்ல வந்து விட்டு கலப்பிட்டாங்க. சரியான காமெடி ரவுஸ். இது வந்து நான் சொல்றதை பார்த்து நீங்க போய் பார்த்துட்டு என்னடா அப்படின்னு காமெடி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது தெரியல எனக்கு என்ன சொல்றது. இதுதான் காமெடியே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக்கா இருக்கு. ஏன்னா அது வந்து இந்த உடுப்பி ஏரியா, அந்த ஏரியாவோட படங்கள் எது வந்து பார்த்தாலும் சரி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஏரியா பத்தி நிறைய தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நமக்கு வந்து ரொம்ப சூப்பரா புதுசா இருக்கு. ஏன்னா இப்ப ராஜ்பி செட்டி, ரக்ஷித் செட்டி, ரிஷப் செட்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உடுப்பி பேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த உள்ளுவர கந்தந்தே, அது அப்புறம் வந்து இந்த கருட கமனா, அப்புறம் நம்ம ரிஷப் செட்டியோட காந்தாரா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட அந்த லேண்டோட அந்த அப்படியே வருது. அந்த நல்லா வந்து ஆர்கானிக்கா இருக்கு அந்த லேண்ட்ஸ்கேப். அதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த படமும் அதே மாதிரிதான். எல்லாருமே புதுசு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரொம்ப ஒரு சாதாரண ஆளுங்க அங்க இருக்கிறவங்க காமெடி பண்ற மாதிரி எல்லாம் லுங்கியோட தான் சுத்துறானுங்க. வந்து இந்த சரக்கு பாட்டின்னு ஒண்ணு வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் பயங்கரம். அந்த சீன்லாம் சிரிச்சு அந்த சரியான இது வந்துச்சு. அதுல பாவான்னு ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து ரவுஸ் பண்ணிருப்பாரு. அது பயங்கர பீக்குங்க கேரக்டர், அதெல்லாம் செம பீக்கு. சிரிச்சு கண்ணுல தண்ணியா வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சீன் ஃபுல்லாவே சரியா லவ்ரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த பேய் அதை வந்து சொல்றாங்க, அந்த பேய்க்கு பின்னாடி இருக்க மூட நம்பிக்கையில சொல்றாங்க. அத வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் இந்துயிசம் வந்து ஜாஸ்தி இருக்க ஒரு ஏரியா, அது உடுப்பி ஏரியா. அங்க வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கை எதிராக ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த மூட நம்பிக்கையை வச்சு ஒரு சோசியல் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. அதுதான் மெயின். அதை வச்சு வந்து இந்த பெண்கள் உமன், அந்த மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி அந்த மாதிரி பயங்கரமா அதெல்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் அது வந்து போக போக அப்படியே இந்த படத்தோட காமெடியை ஒட்டி அந்த மாதிரி ஒரு எமோஷனல் வருது. அது வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகி திருப்பி வந்து பிக்கப் ஆகி ஸ்லோவாகி அப்படியே அப் அண்ட் டவுனா போகுது கடைசி வரைக்கும். அப்புறம் கடைசியில வந்து சரியான காமெடி அந்த மாதிரி போகுது அந்த படம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனியும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். அதான் மெயினா நான் சொல்றது. ஓகே, ஆமா பண்ணிருக்கலாம். ஆனா போர் அடிக்கல. 2 hours பண்ணிருக்கலாம் இந்த படம். ஆமா, இது கன்னடத்துல வந்து பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு இந்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருன்னா ஜேபி துமிநாடு. அவரே இதுல அசோகான்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, மெயின் கேரக்டர். சலீல் கௌதம் ரவி அண்ணான்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் வந்து பயங்கரமா சூப்பர். ஒரு புது ஆளு வந்து இப்படி ஒரு மாசா ஒரு படத்துல எலிவேட் ஆக ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய ஆளு நடிக்க வேண்டிய இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான மாசான கேரக்டர். இப்ப ஆவேசம் படத்துல வந்து நம்ம பாப்பா மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி புஷ்பராஜ் போலார்னு ஒரு பாபான்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. ராஜ்பி செட்டி, நம்ம டைரக்டர் ராஜ்பி செட்டி வந்து உங்களுக்கு தெரியும் கருட கமனா. அதுல வந்து இதுல வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் கேமியோ பண்றாரு. சூப்பரா இருந்துச்சு, நல்ல காமெடி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப், இந்த உடுப்பில இருந்து தொடர்ந்து நல்ல படங்கள் அந்த ஏரியா டைரக்டர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த செட்டி வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இவரும் வந்து அந்த ஏரியா தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமா கேப்சர் பண்ணிருக்காங்க. கேமராவும் சரி, மியூசிக் வந்து அந்த பாட்டு பாத்தீங்கன்னா சரியான வைபா இருக்கு போகுது. கர்நாடகா எல்லாம் பாத்தீங்கன்னா நீ எந்த மேரேஜா இருந்தாலும் அதை போட்டுருவானுங்க. மெயினா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த ஒரு ஏரியா இந்த மாதிரி படங்கள் காட்டும்போது அந்த ஃபுட் எல்லாம் காட்டுறது வந்து சூப்பரா இருந்தது. அது நல்லா இதா இருந்துச்சு. அப்படியே மீன் குழம்பு, சகப்பு, அப்படியே சிக்கனு, எல்லாரும் செத்து படையல் வைக்கிறது, இந்த மாதிரி. அது என்னன்னா இந்த உடுப்பி ஏரியா அந்த சீசோர் அப்படியே பாத்தீங்கன்னா துளுநாடும்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கேரளா கூட கனெக்ட் ஆகும். அப்படியே கேரளா மாதிரியே இருக்கும் அந்த ஏரியா. ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது வந்து உங்களுக்கு பாத்துருப்பீங்க இந்த உள்ளது ஒரு கந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அப்படியே கேரளா லேண்ட்ஸ்கேப்.
அது வந்து நல்லா கனெக்ட் ஆகுது. அதுதான் மெயின் இந்த படத்துல. கோயம்புத்தூர்ல வந்து ப்ரூக் ஃபீல்ட்ஸ்ல வந்து இது வந்து ஒரு ஷோ தான் போட்டிருக்காங்க, ஈவினிங் 7 o'clock. இது ஒரு ஷோ தான் போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. 90% ஃபுல்லு. ஆமா அது வந்து பார்க்கணும். இது வந்து இனி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி, ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட் அடிச்சிருக்கு கர்நாடகாவில். அந்த அவர் கேரக்டர் எல்லாம் நல்லா இருக்கு பத்தி, அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போற அந்த காமெடியில சரியான அதெல்லாம் படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டதை நாம சொல்லுவோம்ல, ரவி அண்ணா வந்துட்டு 3 டைக்கு மேல திரும்பினா பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வந்து பேய் வந்து பீடி கேட்கும், தீப்பிடி கேட்கும், நம்ம கொடுத்தா வந்து அது வந்து அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவார். இதுல நல்ல மூட நம்பிக்கைக்கு எதிரான படம். அதுதான் மெயின். இந்த படம் வந்து வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல்லா இருந்தது. ஃபுல்லா ஃபேமிலி, ஒரு ரூரல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் விட ஒரு ஹாரர் காமெடி வந்து ஒரு ஒரிஜினல் காமெடி நல்லா கரெக்ட், நல்லா. ஏன்னா இந்த ஜானர்ல வந்து கஷ்டம் தான், செஞ்சு பண்ணிடுவாங்க.